ஹாய் கிருஷ்ணா. உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, என்னாச்சு? ஏய், நீ எப்படி உள்ள வந்த? வெரி சிம்பிள் கிருஷ்ணா. நான் தான் ஏற்கனவே ஹார்ட்குள்ள வந்துட்டேனே. ரூம்குள்ள வரது பெரிய விஷயமா? எதுக்கு வந்த? ஹார்ட்குள்ளயா ரூம்குள்ளயா? ஷட் அப் அண்ட் கெட் அவுட். கூல் கிருஷ்ணா. உடம்பு சரியில்லாம இருக்கும்போது இப்படி டென்ஷன் ஆயெல்லாம் கத்தக்கூடாது. உட்காரு. ஆமா, நீ உடம்பு சரியில்லாம ஹோட்டலுக்கு போலையா? இல்ல நான் வருவேன் தெரிஞ்ச ஹோட்டலுக்கு போகாம இருக்கியா? நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா காலையிலேயே நான் ஹோட்டலுக்கு போயிருப்பேன். பொய் சொல்லாத கிருஷ்ணா. நான் வருவேன்னு உனக்கு நல்லா தெரியும். உன் மனசு சொல்லிருக்கோம். ஏன்னா நீ இன்னும் என்ன லவ் பண்ற. வாட்? நான் உன்னை லவ் பண்றேனா? யார் சொன்னா? நீதான் சொன்ன. ஏய், நான் உன்னை லவ் பண்ணல. மறைக்காத கிருஷ்ணா. நீ என்ன லவ் பண்ற. எனக்காக தான் கல்யாணம் பண்ணிக்காம வெயிட் பண்ற. என்ன உளர்ற? உளரல கிருஷ்ணா. மேகி, அதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னியே, அந்த மேகி. நேத்து நைட் சொன்னாலே நீயும் கேட்டல்ல. நீ ஒரு பொண்ணை காதலிச்சேன்னு சொன்னா, ஸ்டில் அதே பொண்ணை இன்னும் காதலிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னா. ஞாபகம் இருக்கா? தப்பு நிகிதா. நான் ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கேன்னு தான் சொன்னா. இன்னும் அந்த பொண்ணை காதலிச்சிட்டு இருக்கேன்னு அவ சொல்லவே இல்லை. அப்போ நீ வேற யார காதலிக்கிற? மேகியவா? ஆனா அவ உன்னை லவ் பண்ணணுமே. நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன். மங்காவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். How is it possible, Krishna? I don't understand. மேகிக்கு லவ்னால என்னன்னு தெரியல. உனக்கு தெரியுமா? ப்ளீஸ் கிருஷ்ணா, try to understand me. மேகிக்கு லவ் பண்ண தெரியாது. அவளுக்கு லவ்னால என்னன்னு தெரியாது. She is just like a kid. அதனால தான் நான் அவளை லவ் பண்றேன். Are you mad, Krishna? நான் தான் உன்னோட லவர். உன்னோட டேலண்ட், ஸ்டேட்டஸ் எல்லாத்துக்கும் சமமானவன் நான் தான். மேகிக்கு டேலண்ட் ஸ்டேட்டஸ் இல்லைன்னு நீ எப்படி நினைக்கலாம்? ஓகே, அதெல்லாம் அவளுக்கு இருக்கலாம். ஆனா உன் மேல லவ் இல்ல. அப்படி லவ் பண்றவளா இருந்தா உடம்பு சரியில்லாத உன்னை இப்படி தனியா விட்டுட்டு ஹோட்டலுக்கு போயிருப்பாளா? என்ன இப்போ நான் உன் பக்கத்துல இருக்கேனே, அதே மாதிரி இருந்து உன்னவ கவனிச்சிருப்பா. பட் அவ இல்ல. ஏன்? அவளுக்கு மேல பாசமும் இல்ல, காதலும் இல்ல. புரிஞ்சுக்கோ கிருஷ்ணா. கிருஷ்ணா, நிக்கி, எப்ப வந்த நிக்கி? இப்பதான் வந்தேன். ஓ சாரி, நான் ஹோட்டலுக்கு போயிட்டேன். ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் இருந்திருப்பேன்ல. மறந்துட்டேன். நீ வீட்ல இருப்பேன்னு நினைச்சுதான் நான் உன்னை பார்க்க வந்தேன். பின்ன கிருஷ்ணாவை பார்க்கவா வருவேன்? சும்மா கிட்டி ஜோக் பண்ணேன். சரி, இந்தா சூப் குடி. எதுக்கு மங்கா? என்ன எதுக்கு? உடம்பு சரியில்லை, சூப் குடிச்சாதானே தெம்பா இருக்கும். குடி. அதுவும் இல்லாம நேத்து திட்டினேன்ல, அதுக்கு பனிஷ்மெண்ட். இந்தா. அப்படியா? சரி, நீ ஊட்டி விட்டாதான் நான் குடிப்பேன். ஆமா ஆமா ஆமா, ஓகே கிட்டி, ஊட்டி விடுறேன். நிகிதா, நீ உட்காரு. பரவாயில்ல. கிட்டிக்கு நான் ஊட்டி விட்டாதான் பிடிக்கும் இல்ல? ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி நான் ஊட்டினாதான் கிட்டி சாப்பிடுவாரு. நல்லா இருக்கா கிட்டி? இது உனக்காக நானே பண்ணேன். ஐ நோடா, எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ. You are a cute girl. ஓகே மேகி, நான் கிளம்புறேன். ஐயோ இரு நிகிதா, என்ன பார்க்க தானே வந்த? ஆமா, ஆனா ஒரு சின்ன ஒர்க் இருக்கு.
நான் உடனே போகணும். ஐயோ 5 மினிட்ஸ் இரு நிக்கிதா, நானும் வந்துடுறேன். நான் ஹோட்டலுக்கு வேற போகணுமே. சரி வா, நான் உன்னை டிராப் பண்றேன். ஓகே. கிட்டி, ஆ? சூப் கொஞ்சமா தானே இருக்கு, நீயே குடிச்சிறேன். நான் போறேன். ம்ஹும். வேணாம் மங்கா, இன்னைக்கு நீ ஹோட்டலுக்கு போக வேண்டாம். ஏன்? இன்னைக்கு ஃபுல்லா நீ என் கூடவே தான் இருக்கணும். ஹோட்டல்ல வேலை. வேலையை விடு மங்கா, நீ என் கூட தான் இருக்கணும். ம்? சரி கிருஷ்ணா, நான் உன் கூடவே இருக்கேன். ம். உன்னை விட்டு போக மாட்டேன். பை மேகி. என்ன நிக்கி, கிளம்பிட்டியா? இரு, வாசல் வரைக்கும் வரேன். ஆஹா, இரு மங்கா, உன் ஃப்ரெண்டுக்கு வாசல் தெரியாதா என்ன? அவங்களே போயிடுவாங்க. பை மேகி. சூப்பர் மங்கா, எதிர்பார்க்கவே இல்ல. கரெக்ட் டைம்க்கு என்ட்ரி கொடுத்த. இன்னைக்கு ஆக்டிங்ல கூட பெச்சு உதறிட்ட. தேங்க்யூ மங்கா. ஏன் கைய உடைக்கிற? அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாத கிட்டி, பயமா இருக்கு. சாரி சாரி சாரி. ஐயோ, நல்லது பண்ணாலும் இப்படியா? என்ன இவ்ளோ நேரம்? சீக்கிரம் வா. அது போதும். வாங்கிட்டு வா. என்னம்மா அதுக்குள்ள கிளம்பிட்ட? கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். கிருஷ்ணா கிட்ட பேசிட்டியா? ம். மேகி மேல வந்தாலே பாத்தியா? கிருஷ்ணா ரூம்ல தான் இருக்கா. என்னன்னு தெரியல, இப்பதான் ஹோட்டலுக்கு போனா அதுக்குள்ள திரும்பி வந்துட்டா. ஏன்னு கேட்டா கிருஷ்ணா உடம்பு சரியில்லை, அதான் வந்துட்டேன்னு சொல்றா. சரி, நான் வரேன். இருமா, 2 மினிட்ஸ்ல காஃபி போட்டு தரேன். பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. மேகியை பார்க்கணும்னு வந்தா மேகி இருக்கா, அவ கிளம்புறா. ஆமா, ஏன் கிருஷ்ணா திடீர்னு இன்னைக்கு இவ்வளவு டல்லா இருக்க? தெரியல. ஏதாவது பிரச்சனையா? அதுவும் தெரியல. இருக்கும், எல்லாம் என்னாலதான். எது? நேத்து நைட்டு உன்கிட்ட தேவையில்லாம சண்டை போட்டுட்டேன். நிக்கிதா முன்னாடி உன் லவ் மேட்டர் பேசியே இருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் நீ அப்செட் ஆயிட்ட. அங்க போறதுக்கு முன்னாடி நீ எவ்வளவோ சொல்லி கொடுத்த, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். சாரி கிட்டி. சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன், கரெக்டா பதில் சொல்றியா? கேளு கிட்டி, சூப்பரா பதில் சொல்றேன். ஒருவேளை நீ என் லவரை மீட் பண்ணா என்ன பண்ணுவ? கொன்னுடுவேன். என் கண்ணுல மாட்டின அடுத்த நிமிஷமே கொன்னுடுவேன். I killed that mad girl. எதுக்கு? எதுக்கா? உன்ன மாதிரி ஒருத்தனை அவ தூக்கி எறிஞ்சிட்டு போனால. ஆமா கிருஷ்ணா, அந்த மாதிரி பொண்ணுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது, கொன்னே போட்டுறணும். அதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். ஒருவேளை மனசு மாறி அவ மறுபடியும் என்ன லவ் பண்றேன்னு வந்தானா? வரவிட மாட்டேன் கிருஷ்ணா. மறுபடியும் அவ வந்து உன் வாழ்க்கையை கெடுக்க நான் விட மாட்டேன். ஏன் சிரிக்கிற? எனக்கு ராம் ஞாபகம் வந்துச்சு. அவனும் இதே மாதிரி தான் பேசுவான். யார கேட்டாலும் இதா சொல்லுவாங்க. அவ அட்ரஸ் இருந்தா சொல்ல, அவளை போய் தூக்கிடுறேன். ம்? வேணாம், அவ அட்ரஸ் கூட வேண்டாம், அவ பேரை மட்டும் சொல்லு, நான் கண்டுபிடிக்கிறேன். என்னால முடியும் கிருஷ்ணா, நான் ரொம்ப இன்டெலிஜென்ட். இப்ப ஏன் சிரிக்கிற? இப்ப யார் ஞாபகம் வந்துச்சு? இல்ல மங்கா, உன்னை நினைச்சாலே பயமா இருக்கு. நீ இவ்வளவு அறிவாளியா இருக்க. That is Maggie. உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாமலே போச்சு மங்கா. எனக்கு தெரியுமே, ஆனா நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். தேவைப்படும் போது எடுத்து விடுவேன், அவ்வளவுதான். அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல கிருஷ்ணா. ட்ரை பண்ணா நீயும் என்ன மாதிரி ஆயிடலாம். ட்ரை பண்ண. அப்புறம் இன்னொரு விஷயம், டல்லா இருக்கும் போது நான் கார்ட்டூன் பாப்பேன், மூட் ஜாலி ஆயிடும். நீயும் ட்ரை பண்ண, ஓகே? ஏன் சிரிக்கிற? உன்னை பார்த்தாலே கார்ட்டூன் மாதிரி தான் இருக்குமாங்கா. உனக்கு சூப்பு சூடா மூக்குல ஊத்தி இருக்கணும். சிரிக்காத. சாரி. கண்ணா, வீட்லதான் இருக்கியாக்கும்? வந்து 1 hour ஆச்சுமா. எங்க
உன் கூட்டாளி பயல்களெல்லாம் காணோம். அவங்களுக்கு ஏதோ வேலையாம வெளியே போயிருக்காங்க. ஆமா, நீ என்ன கோயிலுக்கு போயிருந்த? இல்ல, கடை தெருவுக்கு போயிருந்தேன். கடத்துருவா எதுக்கு? ஆமா, சேலையை எடுக்கத்தான் போயிருந்தேன். இந்தா பாரு, இந்த கலர் சேலையை எடுக்கணும்னு இந்த ஊர்ல உள்ள 50 கடையிலயும் ஏறி இறங்கிட்டேன். கடைசியில இந்த கடையில தான் இந்த கலர் கிடைச்சது. இந்தா நல்லா இருக்கான்னு பாரு. ஆமா, இந்த புடையில அப்படி என்னமா விசேஷம்? அது இன்னைக்கு காலையில ஒரு சாமியாரு நம்ம வீட்டுக்கு வந்தாரு. ஆ, அவர்தான் சொன்னாரு, இந்த கலர் சேலைய கட்டினா வீட்ல அமைதி வருமா, ஆ. மனசுக்கு நிம்மதி இருக்குமா, புருஷ பொண்டாட்டிக்குள்ள அந்யோன்யமும் பாசமும் பெருகுமா. அதே உடனே இந்த கலர் சேலைய கடத்தெருவுல தேடி கண்டுபிடிச்சு வாங்கியாந்துட்டேன். அடாடாடாடா, இத நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு அப்பப்பா. சரி கண்ணா, காப்பி கீப்பி எதா குடிச்சியா? இல்லம்மா. இரு, எடுத்துட்டு வாரேன். அந்த பிரீஃப் கேஸ் கொடுங்க அங்கிள். இருக்கட்டும் தம்பி, பரவாயில்ல, நானே எடுத்து வரேன். சரி, ஃபைல் அது கொடுங்க. இல்ல தம்பி, நான் வச்சுக்கிறேன், பரவாயில்ல. நில்லுங்க நில்லுங்க, இங்கே நில்லுங்க. ஏமா? மாமா, பார்வதி, அண்ணி, மங்கா, கிருஷ்ணா, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. அம்மா, ஏதா பிரச்சனையா? பரமோ, அங்கிள், அம்மாக்கு என்னாச்சு? தெரியல தம்பி. என்னம்மா இது? எலெக்ஷன்ல நிக்கிறேன், நான் ஓட்டு கேக்குற மாதிரி சுத்துறேன். ஆர்த்திலாம் எடுக்கிறேன். வலது காலை எடுத்து வச்சு வாப்பா. ராம் ராம், உன்னை வாழ்த்தி நான் பாட்டு பாடுறேன், பணம் கொடுக்குறியா? இந்த மேகி. ஆ, நீ பாடாம இருக்கணும்னு தான் முன்னாடியே பணம் கொடுத்துட்டேன். வாழ்த்துக்கள் ராம். இன்னியோட உன் வாழ்க்கையில கோல்டன் டேஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னடா சொல்ற? இனிமே டைமண்ட் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல் தி பெஸ்ட். இன்னில இருந்து எனக்கு ரெஸ்ட். ராம், ஹோட்டல்ல இன்னைக்கு என்ன வேலை பார்த்தப்பா? தம்பி, சார், தம்பி இன்னைக்கு நிறைய வேலை பார்த்துச்சு. கிருஷ்ணா தம்பி இல்லாத குறைய தம்பி தீர்த்து வச்சிருச்சு. ஒரே நாள்ல எல்லா பெண்டிங் ஒர்க்கும் பினிஷ் ஆயிடுச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாச்சு சார். அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராம். இது பாருடா, இதே மாதிரி நீ டெய்லி ஒர்க் பண்ணி நம்ம குடும்பத்து பேரை காப்பாத்தணும். அதான் என் ஆசை. நிச்சயம் செய்வோம் மாமா. சொல்லு ராம். நிஜமா உங்க பேரை காப்பாத்துவோம் தாத்தா. கங்க்ராட்ஸ் ராம். ஏன் அத்தை, நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? தம்பி, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் கிளாப் அடிச்சிருக்கு. பூசணிக்காய் உடைக்கிற வரைக்கும் நீங்க இதே மாதிரி ஒர்க் பண்ணா உங்க லைஃப் ஹிட் ஆயிடும். இது பாருடா, ரொம்ப டயர்டா இருப்ப, போய் ரெஸ்ட் எடு. ராம், கை கால் அலம்பிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நல்லா இருக்கீங்களா சார்? டீ சாப்பிடுறீங்களா, காஃபி சாப்பிடுறீங்களா? நீங்க எல்லாம் உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஓகே ராம், போய் ரெஸ்ட் எடு. ஆமா ராம், நல்லா ரெஸ்ட் எடு. என்ன அங்கிள், பேஷண்ட்க்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க? அது ஏன் தம்பி, என்ன சொல்றீங்க? இல்ல அங்கிள், இன்னைக்கு ஃபுல்லா நான் ரெஸ்ட்ல தானே இருந்தேன், எந்த வேலையும் செய்யலையே. அது அவங்களுக்கு தெரியாது தம்பி, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. Thank you.
ஹலோ பை well files தம்பி யா அப்ப நான் கிளம்பவா? எங்க போறீங்க? வீட்டுக்கு தான் தம்பி. எப்படி போவீங்க? ஆட்டோல போயிடுவேன் தம்பி. வேலை முடிக்காம எப்படி போவீங்கன்னு கேட்டேன். இன்னும் ஃபைல்ஸ் பாக்கி இருக்குல்ல? தம்பி இதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாமே. முடியாது அங்கிள். இன்னைக்கு நான் ஹோட்டல்ல நிறைய வேலை செஞ்சுட்டேன்னு நீங்க தானே தாத்தா கிட்ட சொன்னீங்க. அது உங்களுக்காக சொன்னேன் தம்பி. அப்ப எனக்காக இருங்க. இன்னைக்கு நைட்டு பூரா ஒர்க் பண்ணி இந்த ஃபைல்ஸ்லாம் முடிச்சிடலாம். நாளைக்கு தாத்தா ஏதாவது டீடைல்ஸ் கேட்டா டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். எந்த டவுட்டும் வராதுல்ல? தம்பி தாத்தா இதை பத்தி எல்லாம் கேட்க மாட்டாரு. ஒருவேளை கேட்டுட்டா நாம சேஃப்டியா இருக்கணும்ல. அதனால இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கிளம்பலாம். இல்ல தம்பி வீட்டுல அம்மா தனியா இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு நாள் வர முடியாதுன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. அதுக்காக இல்ல தம்பி, நான் என்ன சொல்றேன்னா அத்தை, அங்கிள் இன்னைக்கு நம்ம வீட்ல தான் இருக்க போறாரு. அவருக்கு சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணுங்க. சரி, காஃபி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்றேன். இந்தாங்க தம்பி. ஓ தேங்க்யூ. தம்பி நான் போய் எங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி அங்கிள், இப்ப வந்துடுறேன். கண்டிப்பா வந்துருங்க. அம்மா நான் தான் பேசுறேன். நான் தான்மா. ஆமா இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு. முதலாளி வீட்டுல தான் தங்கி இருக்கேன். இந்தாங்க. தம்பி, என்ன உங்க கூட வந்தவரு இருக்காரு? எங்க? இன்னைக்கு இங்கதான் இருக்க போறாரு. நிஜமாவா? வேலை ரொம்ப இருக்கா தம்பி? ஆமா, நைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்க தம்பி. ரெண்டு பில்லும் ஒரே மாதிரி இருக்கு, டேலி ஆக மாட்டுதே.